வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் போன வாரம் அமேசான் பிரைமில் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரீஸாக ரிலீஸ் ஆன பாத்தாலோக் சீசன் 2ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீசன் 2ல் டோட்டலாக 8 எபிசோட்ஸ், ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். இந்த சீசன் 2 பார்க்கணுன்னா சீசன் 1 ஆல்ரெடி பார்த்துருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சீசன் 1 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, சீசன் 2 வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். ஸோ இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம். இந்த சீசன் 2ஓட கடைசியில நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு பயங்கர திருப்தியா நடந்து போவாரு. அதே திருப்தி இந்த சீசன் 2 பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பாத்தாலோக் சீசன் 2 அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடலாம். இந்த சீசன் 2ஓட கதை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்துல நாகாலாந்தை சேர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து கழுத்தறுத்து கொல்லப்படுறாரு. இந்த கேஸை ஏசிபி அன்சாரி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹாத்திராம் வந்து தன்னோட கணவன் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கேஸை வந்து அவரு இன்னொரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 கேஸும் ஒரு புள்ளியில வந்து இணையுது. இதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் வந்து இந்த சீசன் 2ஓட கதைன்னு சொல்லலாம். இந்த சீசன் 2ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் திரைக்கதை. மொத்தம் 8 எபிசோட்ஸ். முதல் எபிசோட் ஆரம்ப இடத்துல இருந்து கடைசி முடிகிற வரையுமே வந்து அந்த ஒரு பரபரப்பு அப்படின்றது வந்து நரேஷன்ல இருந்தது. அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரிவீல் ஆகிற இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் கடைசியில் வந்து நம்ம இந்த சீசன் 2 அப்படின்றது முடிய போகுது, இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சீன் நடக்கும், அதுக்கடுத்து ஒரு சீன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விஸ்ட் அப்படின்றத வந்து அடுத்தடுத்து அவிழ்த்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கேயுமே வந்து பெருசா போர் அடிக்கல. ஒரு சில இடங்கள்ல மேபி ஸ்லோனஸ் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். பட் என்ன பொறுத்தளவுக்கு இந்த நரேஷன்ல வந்து ரொம்ப டெப்த் இருந்ததுனால அந்த ஸ்லோனஸ் அப்படின்றத வந்து நம்மளால சகிச்சுக்க முடியும். பெருசா வந்து என்ன பொறுத்தளவுக்கு எதுவும் பாதிக்கல. ஸோ அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு திரைக்கதை அப்படின்றது இந்த சீசன் 2ல இருந்தது. அதே மாதிரி இந்த சீசன் 2ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் முதல் சீசன்ல என்ன பொறுத்தளவுக்கு சில ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இருந்தது. அதுவும் நம்ம ஹீரோவுக்கு ஆப்போசிட்டான கேரக்டர் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த சீசன் 2ல வந்து இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா எழுதப்பட்டிருந்தாலுமே நம்ம ஹீரோவுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அந்த வில்லன் கேரக்டர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். முதல் சீசன் கம்பேர் பண்றப்போ இந்த சீசன் 2ல பண்றது அந்த வில்லன் கேரக்டர் கொஞ்சம் அந்த ஒரு அழுத்தம் அப்படின்றது கம்மியா தான் இருந்தது அந்த கேரக்டர்ல. மற்றபடி நம்ம ஹீரோ ஹாதிராம் கேரக்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏசிபி அன்சாரி அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும், நாகாலாந்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லேடி கேரக்டர் வரும். ஸோ அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும், கடைசியில அந்த ஒரு கேரக்டர் வந்து சஸ்பென்ஸாவே இருக்கும். அந்த கேரக்டரோட உண்மை முகம் தெரிய வரப்போ அந்த கேரக்டருக்கான ஒரு வெயிட்டேஜ் அப்படின்றது அந்த சீன்ல இருக்கும். அதுவும் நல்லா இருந்தது. அதே மாதிரி வில்லன் கேரக்டர் வந்து சீசன் 1 கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் அழுத்தம் கம்மியா இருந்தாலுமே இந்த சீசன் 2ல அந்த கேரக்டர் போக போக அதுக்கான பில்டப் அதிகமாகிறப்போ அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ்மே வந்து நல்லா இருந்தது. மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே எழுதியிருந்தாங்க. அண்ட் இந்த கதாபாத்திரங்கள்ல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோவோட கேரக்டர் சான்ஸே கிடையாது. அவருக்கு இந்த ஒரு சீரியஸ் மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பயங்கரமா இருக்கும். அந்த கேரக்டருக்கே வந்து ஒரு லேயர் அப்படின்றத வந்து இந்த சீசன் 2ல நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து பயங்கரமா ஒரு போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல வேரியேஷன், நிறைய அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது, நிறைய இடங்கள்ல இந்த டார்க் ஹியூமரை போடுறது வந்து சில விஷயங்கள் பண்ணுவார். அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் அவரோட கேரக்டர்ல அந்த ஒரு ஆக்டர் மட்டுமே வந்து இதை இவ்வளவு சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஏசிபி அன்சாரி கேரக்டர் நடிச்ச அந்த ஆக்டரா இருக்கட்டும், அண்ட் நம்ம நாகாலாந்து அந்த கேரக்டர் நடிச்ச அந்த லேடி ஆக்ட்ரஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வில்லன் கேரக்டர்ல நடிச்ச அந்த ஆக்டருக்கு பெரிய டயலாக்ஸ் இல்லைனாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப் பண்றது வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல நடிச்ச ஆக்டர்ஸுமே வந்து ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த சீசன் 2ல அந்த கேரக்டர்ஸோட எமோஷனல் டெப்த்துமே வந்து நல்லா இருந்தது. அந்த கேரக்டர்ஸ் கூட நம்மளால வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ்க்கான ரைட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் டெப்த்தான ரைட்டிங் அப்படின்றது வந்து நம்ம இந்த சீசன் 2ல பார்க்க முடிஞ்சது. சீட் எட்ஜில் நம்மளை வைக்கக்கூடிய ஒரு சில த்ரில்லிங்கான சீன்ஸுமே வந்து ஒரு சில எபிசோட்ஸில் இருந்தது. அது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த சீரியஸ்க்கு சில டார்க்கான டோன் அப்படின்றத வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து நம்மளை கரெக்டாக ஒரு மூட் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து நிறைய இடங்களில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நிறைய சீன்ஸை வந்து நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சுது. அண்ட் ஒரு சில அந்த சேசிங் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக எலிவேட் பண்ணியிருந்தது. அண்ட் ஓவரால் இந்த சீசன் 2 பற்றி சொல்லணும்னா, சீசன் 1 கம்பேர் பண்ணுறப்போ இந்த சீசன் 2 எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே வந்து சூப்பராக தான் இருந்தது. இந்த சீசன் 2ல வந்து கொஞ்சம் டெப்த்தான ரைட்டிங் அப்படின்றது வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் சீசன் 1ல கேட்டிங்கன்னா, அதில் ரொம்ப டார்க்கான ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும். இதுலேயுமே அந்த டார்க் டோன் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு இது கம்பேர் பண்ணுறப்போ
பெரிய டார்க் டவுன் அப்படின்றது கிடையாது. அண்ட் சீசன் 1ல ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தாங்க ஆப்போசிட் நம்ம ஹாத்திரம் கேரக்டருக்கு. பட் இந்த சீசன் 2ல சீசன் 1 கம்பேர் பண்றப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வில்லன் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு சில குறைகளாக நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஸ்லோனஸ் அப்படின்றது சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். அண்ட் இந்த சீசன் 2வோட அடல்ட் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு இதுல செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்றது எதுவும் கிடையாது. பட் இதுல அந்த வல்கரான வார்த்தைகள் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை ஃபேமிலியோட பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி இந்தியன் வெப் சீரிஸில் வந்து தேவையில்லாத சில கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதை ரசிகர்கள் வந்து ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிறாங்க போல. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த சீசன் 2லையுமே வந்து தேவையில்லாத சில கெட்ட வார்த்தைகள் வந்து அடிக்கடி வரத்தான் செய்யுது. அது அந்த இடத்துல தேவைதானா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து என்னை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா போலீஸ்காரர்னா வந்து கோவத்தில் இப்படி தான் கத்துவாரா, இல்லை வந்து வில்லன்கள்லாம் வந்து எந்நேரமும் வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் வந்து நம்ம போர்ட்ரே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் இப்போ வரக்கூடிய நிறைய இந்தியன் வெப் சீரிஸ்ல அதுவும் தமிழ் டப்பிங்ல வந்து சில மோசமான கெட்ட வார்த்தைகள் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரியான கெட்ட வார்த்தைகள் வந்து இந்த சீசன் 2லையுமே இருக்குது. அது வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த சீசன் 2 அப்படின்றது வந்து ஒரு எக்ஸலண்டான சீசன் தான். ஸோ இந்த பாத்தல் லோக் சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். ரெண்டுமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்குது அமேசான் பிரைம்ல. ஸோ நீங்கள் இதுவரை இந்த சீரிஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த சீசன் 2க்கு என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 8.5 கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த சீசன் 2 பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.